இப்போ நான் 1 கப் அளவு கடலப்பருப்பு இதில் எடுத்திருக்கேன். இந்த கடலப்பருப்போட துவரம்பருப்பு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் தான் எடுத்திருக்கேன். இப்போது இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தண்ணிக்கு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்ச மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த தூசியெல்லாம் போயிடும். ஒரு 2-3 தண்ணி அலசினதை கீழே ஊற்றிட்டு நீங்கள் நல்ல தண்ணியாக இதில் ஊற்றிக்கலாம். இப்போது நான் இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். வடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் நல்ல தண்ணி இதில் ஊற்றி, இங்கே பாருங்கள், நல்ல தண்ணி இதில் நான் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். ஊறட்டும். இப்போது இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 ஹவருக்கு ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா இதெல்லாம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்திக்கிறேன். இந்த பருப்பையும் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன். இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நான் 1/2 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். இப்போது இதெல்லாம் சேர்த்து ஒரு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வரலாம். தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நான் பாருங்கள் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சோம்னா இப்படி உருண்டை வரணும். ஒருவேளை உங்களுக்கு லூஸாக இருக்குது, தண்ணியாக இருக்குது அப்படின்னா இதில் கடலை மாவு கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நான் இதில் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு 1 சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்குன்னா இன்னொன்று சேர்த்துக்கலாம். இதில் நான் இந்த மாதிரி கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணது இதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்தனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஃபுல்லாக கலக்கணும். இப்போ இந்த கலந்த இதை உருண்டையாக பிடிச்சி நம்ம ஒரு 3 மெத்தடில் இதை ரெடி பண்ணலாம். இந்த உருண்டையை ஒரு மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்து நீங்கள் குழம்புல போடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே உருண்டையாக பிடிச்சி குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் மீன் துண்டுகளை எப்படி நம்ம கடைசியாக போடுவோமோ அந்த மாதிரி இந்த உருண்டைகளை கடைசியாக போட்டு கிளறாமல் வேக விட்டுடலாம். 3வதாக இட்லி கொப்பரையில் நம்ம இந்த உருண்டையை பிடிச்சி வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக இந்த உருண்டைகளை குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த 3 மெத்தடு உங்களுக்கு எது விருப்பமோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ இதில் பயன்படுத்தக்கூடியது 3வது மெத்தடு தான். உருண்டையாக பிடிச்சி இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் நான் குழம்புல சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ற உணவு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டு கைகளை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்குங்க. பெரிய சைஸு இல்லாமல் சின்ன சைஸு இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டைகள் பிடிச்சிக்குங்க. நான் இந்த பிடிச்ச உருண்டைகளை ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக நான் பிடிச்சி வைக்க போகிறேன். இந்த மாதிரி பாருங்கள், இப்படி ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிச்சி அதில் ஃபுல்லாக வச்சிடலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருண்டைகளை தனியாக எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே உருண்டைகளாக பிடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதை இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடலாம்.
அடுப்பில் நான் இட்லி கொப்பரை வச்சு தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இட்லி தட்டை இதில் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த சைஸுக்கு புளி எடுத்து நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த புளி நல்லா ஊறட்டும். இப்போது வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். இதை வெந்துருச்சான்னு பார்க்குறது ரெண்டு மெத்தடு பார்க்கலாம். ஒன்று இந்த மாதிரி சைடில் ஆவி வரும், அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணி வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஒரு நைஃபோ அல்லது ஒரு கரண்டியோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டைகளை தனியாக இப்படி தள்ளி பாருங்கள். இது தனியாக எதோடையும் ஒட்டாமல் அப்படியே மூவ் ஆகும். இந்த மாதிரி மூவ் ஆச்சு அப்படின்னா இப்போ உருண்டை வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்க, நான் தனியாக இறக்கி வச்சுட்டேன். அது ஆறட்டும். இப்போ நான் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம ஒவ்வொரு பொருளாக தாளிப்பை சேர்த்துடலாம். கடுகு 1/2 ஸ்பூனு இதில் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் ரெண்டையும் போட்டதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரியட்டுங்க. அப்போ தான் இதோட பச்சை ஸ்மெல் போய் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஒரு 2 கொத்தளவு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 10 பூண்டு பல்லை நான் இதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே நம்ம இதை சேர்த்து வதக்கும் போது இதோட ஸ்மெல்லும் சரி இதனுடைய டேஸ்ட்டும் இதில் சூப்பராக இருக்கும். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் அளவு பொடியாக கட் பண்ணது இதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இதனுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா பொன்னிறமாக மாறணும். இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் அதை கரெக்டாக பதமாக செய்யும்போது இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா உருண்டையில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் சாம்பார் தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேயே இந்த மாதிரி பெரட்டி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கறி பிடிச்ச மாதிரி அந்த ஸ்மெல் அடிக்கும். இப்போ நான் ஒரு 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். அதையும் இந்த மாதிரி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ரெடி பண்ணிக்கிங்க. நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காய் ஒரு 1/2 மூடி சேர்த்து சோம்பு ஒரு ஸ்பூனு சேர்த்து நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பச்சை வாசம் தக்காளி போனதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளிச்சாறை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கணும். நம்ம அதுக்குள்ளேயும் இது கொதித்து ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம தேங்காவை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது நம்ம ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காயை நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது கொதி வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ கொதி வர இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் சோம்பு விழுதை இதோட ஒன்றா சேர்த்திக்கலாம். சேர்த்தி இதை நல்லா கலந்து விடுங்க. கரண்டி விட்டு நல்லா ஃபுல்லாக அந்த தேங்காய் இது எல்லாமே மசாலா எல்லாம் ஒன்றா கலந்து விடுங்க.
இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இது அப்படியே கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதி வரணும், எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பருப்பு உருண்டைகளை ஒன்றொன்னா இதோட சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்துறதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த பருப்பு உருண்டையெல்லாம் அந்த மசாலாவோட நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போது எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் வந்து பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான சுவையான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.